வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது நமது அடுத்த ஆன்லைன் நேரலை வகுப்பு ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது. ஸ்ரீவித்யாங்கிறது அம்பாளை நாம் வழிபடும் ஒரு மிக சிறந்த மிக உயர்ந்த வழிமுறையாகும். நம்ம அம்பாளை தேவியை வழிபட எத்தனையோ வழிமுறைகள் அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணாலும் அந்த ஸ்ரீவித்யா மூலமாக வழிபடும்போது கிடைக்கிற அனுபவம் வேறு, அந்த நிலைங்கிறதே வேறு. இதை தான் நம்ம நிறைய உணர்ந்திருக்கோம். நான் இந்த வகுப்பை துவங்கி 15 வருடங்கள் ஆகுது. இந்த ஸ்ரீவித்யா வகுப்பு ஆல்ஃபா நம்ம 25-26 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்ரீவித்யா 2011 துவங்கின 15 வருடங்களாக பல பேருக்கு இந்த ஸ்ரீவித்யாங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி தீட்சை கொடுத்து நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஸ்ரீவித்யா பழகிட்டுருக்காங்க. ஸ்ரீவித்யாவில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எத்தனையோ தியான வகுப்புகள் நான் நடத்திட்டுருக்கேன். அதில் மிக உயர்ந்த வகுப்புன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவித்யா தான். எல்லா வகுப்புமே நல்லாயிருக்கும், எல்லா தியானமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஸ்ரீவித்யாங்க அப்படின்னு சொல்லும்போதே நமது ஆல்ஃபா சித்தர்கள் ஸ்ரீவித்யா செஞ்சவங்க ஸ்ரீவித்யான்னு சொல்லி பாருங்கள், அப்படியே முகமே மலர்ந்துடும். காரணம் என்னென்னா, இந்த வகுப்பில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கிது, அம்பாளின் தரிசனம் கிடைக்கிது. நம்ம முதல்ல ஸ்ரீவித்யாவில் எப்போவுமே அம்பாளை ஒரு சிறிய குழந்தையாக 9 வயது பருவத்தில் பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற உருவத்தில் நம்ம வழிபடுவோம். அந்த தியானத்தில் தரிசனம் ரொம்ப நல்லா கிடைக்கும். பாலாவுடைய அறிமுகம் கிடைச்சாலே அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை அனுபவித்து பார்த்தவர்கள் சொன்னது நிறையா. ஏன்னா பாலாவின் அறிமுகம்ங்கிறது கிடைச்சி நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோன்னா எப்போவுமே நம்மளோட இருப்பாங்க. நமக்கு என்னது ஒரு கஷ்டமோ துன்பமோ துக்கமோ துயரமோ வெற்றியோ சந்தோஷமோ எது வந்தாலும் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மை வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி பாலாவின் துணை கிடைச்ச பிறகு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறது உண்டு. பல பேர் எத்தனையோ வருத்தங்களோட வருவாங்க வகுப்பு அட்டன் பண்ணும்போது. ஆனால் ஸ்ரீவித்யா பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எனக்கு எதை பற்றியுமே கவலை, நம்ம ஆல்ஃபா தியானம் பண்ணாலே அந்த நிலை கிடைக்கும். இன்னும் ரொம்ப உயர்ந்த நிலை ஸ்ரீவித்யாங்கிறது. அதனால் முதல்ல பாலாவின் அறிமுகம், பாலாவின் மந்திரம், அதுதான் முதல் மந்திரம் ஸ்ரீவித்யாவில். ஸோ அந்த மந்திரம் தீட்சை அளிக்கப்படும். அதன் பிறகு அம்பாளை ஒரு வளர்ந்த பருவத்தில் நம்ம வழிபடுவோம். மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற முறையில் அல்லது லலிதா திரிபுர சுந்தரின்னும் சொல்லலாம். அந்த ஒரு விதத்தில் நம்ம வழிபடும்போது அந்த ஸ்ரீவித்யா தியானம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம வகுப்பில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வகுப்பை நான் நடத்தினதே தேவியினுடைய வழிகாட்டுதல்னால, ஒரு கட்டளைனாலன்னு சொல்லலாம். அப்படி தான். இல்லைன்னா ஸ்ரீவித்யாங்கிறது அவ்வளவு எளிதாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சொல்லி கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. பட் அதை நான் பண்ணேன் அப்படின்னா அம்பாளுடைய ஒரு கட்டளையினால தான். அதனால் நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் இன்றைக்கி ஸ்ரீவித்யா பழகி எல்லா செல்வங்களும் பெற்று அந்த சௌபாகியங்களும் பெற்று மிக மிக சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது உண்மை. இந்த வகுப்பில் நம்ம 3 விதமாக இதை பார்ப்போம். அதாவது யந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படிங்கிற 3 தலைப்புகள் கீழே இந்த வகுப்பை நான் கொண்டு போயிருக்கேன். எப்படின்னா, ஸ்ரீவித்யாவில் வர்ற யந்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீயந்திரம். அதை பற்றி முழுமையாக நம்ம புரிஞ்சுப்போம். அதனுடைய அமைப்பு எப்படி, அதில் என்ன சக்திகள் இருக்குது, எப்படி அதை வழிபடணும் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. யந்திரம் முடிஞ்ச பிறகு மந்திரம், ஸ்ரீவித்யா மந்திரங்கள் நம்ம உச்சரிப்போம். அந்த வகுப்பில் நம்ம சொல்லுவோம், தீட்சையும் அதன் மூலமாக கொடுக்கப்படும். அந்த மந்திரம் முடிஞ்ச பிறகு தந்திரம்ங்கிறது அந்த ஸ்ரீவித்யாவில் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டு காப்பாற்றப்படும் ஒரு விஷயம். அந்த விஷயம் அந்த மகாமேருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ரீயந்திரமே 3 டைமென்ஷனாக பார்க்கும்போது இப்படி மகாமேருவாக தெரியும். அந்த மகாமேருவை பற்றி அதில் நிறைய தெரிஞ்சுப்போம். அதை எப்படி நம்ம வழிபடணும், நம்ம எப்படி வச்சுக்கலாம், நம்ம உடலிலேயே அதை எப்படி உணர முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸ்ரீவித்யாங்கிறது பழகுவது ரொம்ப கஷ்டம், அது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பலருக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஸ்ரீவித்யா பற்றி தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அது தீட்சை கிடச்சா நம்மளால் செய்ய முடியுமா, இது உண்மை. அந்த பயத்துக்கு என்ன காரணம்னா, அந்த பழம்பெரும் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸ்ரீவித்யா வழிபடுவது, அம்பாளை வழிபடுவதுங்கிறது, அதுக்கு பெயர் ஸ்ரீவித்யா உபாசனை. அதில் நிறைய நியமனங்கள் உண்டு, நிறைய ஃபாலோ பண்ணணும்.
அதெல்லாம் இன்றைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப கஷ்டம்தான், உண்மைதான். ஆனால் நாம் சொல்லி கொடுக்குற ஸ்ரீவித்யாங்கிறது லகு ஸ்ரீவித்யாங்கிற முறையில், தியானம்ங்கிற வழிமுறையில் அம்பாளுடைய கட்டளைப்படி எப்படி பண்ணணுங்கிறதே அவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம நடத்துகிறோம். அதனால் இங்கே ரொம்ப ஈஸியாக நம்ம அம்பாளோட கனெக்ட் ஆக முடியும். முழுமையாக அவங்களுடைய அந்த அனுபவம், அருகாமை எல்லாத்தையுமே நம்ம பெற முடியும். இங்கே நம்ம முக்கியமாக மந்திரங்கள் இருக்குது, தியானம் இருக்குது. இதை தவிர நவாவரண பூஜை, அது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். நம்ம ஸ்ரீயந்திரமோ மகாமேருவோ வீட்டில் வச்சு எப்படி பூஜை பண்ணலாம், அதுக்குண்டான ஸ்லோகம் ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே. என்னுடைய வகுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமது ஆல்ஃபா மைண்ட் பவர் சிஸ்டமில் ரொம்ப எளிமையாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லௌகீகமும் சேர்ந்து அந்த ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சக்தி நம்மிடம் அதிகரிக்கும் போது அது நமது இன்றைய வாழ்க்கையை எப்படி இன்னும் உயர்வான நிலைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியங்கிற ரீதியாகவும் சரி, மன ஆரோக்கியம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னாலும் எல்லா விதத்துலேயும் இன்னும் ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும்படியாக தான் வகுப்புகளை நான் அமைச்சிருக்கேன். அதில் ஸ்ரீவித்யாங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம், நமக்கு வேறு என்ன வேணும் இல்லையா? அதனால் நிச்சயமாக இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. ஆன்லைன் வகுப்பு தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம். விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த அனுபவத்தை இந்த வாழ்க்கையில் நம்ம பெற வேண்டும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்வேன், ஸ்ரீவித்யா நம்ம மற்ற வகுப்புகள்லாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம், ஈஸியாக நம்ம அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பண்ண முடியும். ஸ்ரீவித்யா அப்படி இல்லை. எல்லாம் நமக்கு இருந்தாலும் அந்த ஸ்ரீவித்யா அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதோடு சேர்ந்து நமது ஒரு ஆசை, நமது ஒரு முயற்சி கொஞ்சம் இருந்ததுன்னா நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். சௌபாகியங்களும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இன்னும் சிறப்பாக வாழ முடியும். நிச்சயமாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்களும் இதை பெற்று மகிழ்ந்து பழகி பாருங்கள்.